பேட் பால் 11 ஆப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் நீங்கள் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது போக ரீசெண்டாக ஒரு அப்டேட் மூலமாக ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் அப்படியே உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆகும். ஜிஎஸ்டி டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் லீகில் ஜாயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் பால் ராயல்ஸ் SA20 மேட்ச் 30யோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 4th February சண்டே நைட்டு 7 மணிக்கு ஆரம்பிக்க போகுது செயின்ட் ஜார்ஜ் பார்க் கியூபர் ஹாலில். அடுத்ததாக வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு க்ளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரவுண்ட் 26 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததாக பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சீசனில் பார்த்தோம்னா இதுவரை இங்கே 3 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஒரு மேட்ச் ரெயினால் அஃபெக்ட் ஆனது. மற்ற 2 போட்டியிலும் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெயின் அஃபெக்டட் மேட்ச்லையும் பேட்டர்ஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் ஜென்ரலாக அதாவது 2022 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 150-160 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த கிரவுண்டில் பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போக ஸ்பின்னர்ஸுக்கும் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வென்யூ ஸ்டாட்ஸில் பார்க்கலாம். அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 3 தடவை மோதிருக்காங்க. அதில் 2 மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பும் ஒரு மேட்ச்சில் பேர்ல் ராயல்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த வென்யூவில் ஒரு தடவை மோதிருக்காங்க. அந்த போட்டியில் பேர்ல் ராயல்ஸ் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் 8 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க, 4 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. பேர்ல் ராயல்ஸ் அவங்க ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தோம்னா இந்த கிரவுண்டு சின்ன கிரவுண்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரெயிட் டைமென்ஷன், அதுக்கப்புறம் கவர்ஸ் ரீஜன் அண்டு மிட் விக்கெட் ரீஜன், டோட்டலாக இந்த 3 ரீஜன் மட்டும்தான் பெருசாக இருக்குது. மற்ற ரீஜன் எல்லாமே சிறுசாக தான் இருக்குது. பேட்டர்ஸ் இந்த ஸ்மாலர் டைமென்ஷனை டார்கெட் பண்ணி ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணாங்கன்னா அதிக ஸ்கோர் அடிக்கலாம். அடுத்ததாக அவுட்கம்ஸ் பார்க்கலாம். 2022 இந்த கிரவுண்டில் 8 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் ஈச் 4 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 151, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 130 இருக்குது. 2 இன்னிங்ஸ்க்குமான அந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 21 ரன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 191 ரன்ஸ் அடிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் இந்த கிரவுண்டில் 22 இருக்குது, மீடியம் ரேஞ்சில் இருக்குது. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2022 பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் நடந்த 8 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 180 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 67 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு. எக்கனாமி ரேட் 8.5 இருக்குது. கொஞ்சம் அதிக ரன்கள் தான் கன்சிட் பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸ் அவங்க 109 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதிகமாகவே பவுல் பண்ணியிருக்காங்க மற்ற சவுத் ஆஃப்ரிக்கன் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. விக்கெட்ஸ் பார்த்தோம்னா 33 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸும் மற்ற சவுத் ஆஃப்ரிக்கன் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லா இருக்குது. ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. எக்கனாமி ரேட் பொறுத்த வரைக்கும் 7 ரேஞ்சில் இருக்குது. இதுவும் பெட்டராக தான் இருக்குது ஸ்பின்னர்ஸுக்கு. அடுத்ததாக ஒவ்வொரு பவுலிங் டைப்பும் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னிங்ஸ் வைஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகபட்சமாக 35 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 14 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. இவங்களை தவிர்த்து மற்ற பவுலிங் டைப் எல்லாருமே சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் பெஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா அந்த 4 பவுலிங் டைப்பும் சேர்த்து டோட்டலாகவே 10 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்ப சுமாராக இருக்குது. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் அதிகபட்சமாக ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக தான் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. 16 விக்கெட்ஸ் இவங்க எடுத்திருக்காங்க. இன்னைக்கான போட்டியில் எந்த டீம் செகண்டாக பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பேர்ல் ராயல்ஸ் டீமில் பார்த்தோம்னா பிரிஜான் ஃபார்டின் இருக்காரு. இதுவே சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமில் லியாம் டாசன் இருக்காங்க. 2 பேரும் அந்தளவுக்கு எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் கொடுக்கல. பிரிஜான் ஃபார்டின் மட்டும் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இருந்தாலும் இவங்களை நீங்கள் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணலாலும் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் செகண்டாக பவுல் பண்ணும்போது கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக செயின்ட் ஜார்ஜ் பார்க் கியூபர்ஹா இந்த கிரவுண்டோட மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில்
டெத் ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ்லேயே ஆகட்டும், அதே போல் மிடில் ஓவர்ஸ்லையும் மீடியம் ரேஞ்சில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மெயினாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருக்குது. ஏன்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.9 இருக்குது இந்த ஃபேஸில். அதனால் இன்றைக்கான மேட்ச்சில் நியூ பால் பவுலர்ஸை உங்கள் டீமில் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்ததாக செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்லையும் டெத் ஓவர்ஸில் மட்டும்தான் பேட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸ்லேயே ஆகட்டும், அதே போல் மிடில் ஓவர்ஸ்லையும் ஓரளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் செகண்ட் இன்னிங்ஸோட பவர் பிளே ஓவர்ஸ்லையும் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இந்த ஃபேஸில் 1.6 இருக்குது. ஓவராலாக அந்த 6 ஃபேஸும் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் தான் உங்களுக்கு ஆவரேஜ் விக்கெட் லாஸ் அதிகமாக இருக்குது. 3.1 இருக்குது. ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் சேசிங் அப்படின்னு பார்க்கும்போது எந்த இதுலேயுமே டாமினேஷன் இல்லை. நியூட்ரலாக தான் இருக்குது. பெஸ்ட் ஃபேஸ் ஃபார் பேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸோட டெத் ஓவர்ஸ்லையும் பேட்டர்ஸுக்கு சாதகமாக இருந்திருக்கு. பெஸ்ட் ஃபேஸ் ஃபார் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 இன்னிங்ஸோட பவர் பிளே ஓவர்ஸில் பவுலர்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. விக்கெட்ஸ் அதிகமாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளேயில் உங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் விழுகலனாலும் பேட்டர்ஸ் வந்து சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் கைட் பார்க்கலாம். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் இவங்க பார்த்தோம்னா இதுவரை இந்த சீசனில் 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 6 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச்சில் டிஃபீட் ஆயிருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயினால் கேன்சல் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. இந்த போட்டியில் வின் பண்ணாங்க அப்படின்னா இவங்க ஃபஸ்ட் இடத்துக்கு முன்னேறுவாங்க. பட் எப்படி இருந்தாலும் அது வந்து பிளே ஆஃப் குவாலிஃபயர் 1ஓட டீம்ஸில் மாறுதல் ஏற்படுத்த போகிறதில்லை. எப்படி இருந்தாலும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அண்டு சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் இந்த 2 பேரும் தான் குவாலிஃபயர் 1ல் ப்ளே பண்ண போகிறாங்க. அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஜார்டன் ஹெர்மன், டேவிட் மாலன், டாம் அபெல். மிடில் ஆர்டரில் எடன் மர்க்ரம், ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ், பேட்ரிக் ரூகர், மார்கோ யான்சன். லோவர் ஆர்டரில் லியாம் டாசன், பேயர்ஸ், ஸ்வானிபோல், சைமன் ஹார்மர், டேனியல் வாரல். அடுத்ததாக ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் டாம் அபெல் ஒரு சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஜார்டன் ஹெர்மன் ஆகட்டும், அதே போல் டேவிட் மாலன் 2 பேருமே ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிடில் ஆர்டரில் ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ், பேட்ரிக் க்ரூகர், மார்கோ யான்சன் 3 பேருமே சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. இதில் மார்கோ யான்சன் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையுமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஏடன் மர்க்ரம் கேப்டன் இவர் மட்டும்தான் இந்த சீசனில் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லோவர் ஆர்டரில் பார்த்தோம்னா அதுலேயும் அவங்களுடைய பவுலர்ஸ் எல்லாருமே சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. மெயினாக டேனியல் வாரல் ஒரு சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். இது போக இந்த போட்டியில் ஒட்டனேல் பிராட்மேன் அவர் வந்து ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் அவங்களுடைய பவுலிங் யூனிட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜார்டன் ஹெர்மன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்குது. ஒரு மேட்ச்சுக்கு 28 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு பேர்ல் ராயல்ஸ் டீமுக்கு எதிராக. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா இதில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 59 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மற்ற போட்டிகள் எல்லாமே ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டேவிட் மாலன் ஸ்டாட்ஸ் புவராக இருக்குது. டாம் அபெல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. மெயினாக இந்த கிரவுண்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்சுக்கு 49 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. அதிகபட்சமாக 65 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. அடுத்ததாக எடன் மார்க்ரம் அண்ட் ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ் 2 பேருக்குமே வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. மார்க்ரம் ஒரு மேட்ச்சுக்கு 29 ரன்ஸும், ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ் ஒரு மேட்ச்சுக்கு 26 ரன்ஸும் அடிக்கிறாங்க. மார்கோ யான்சன் பார்த்தோம்னா இவருக்கு பேர்ல் ராயல்ஸ் டீமுக்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. ஒரு மேட்ச்சில் அதிகபட்சமாக 71 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேனியல் வாரல் வென்யூ ரெக்கார்ட் இவருக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. அடுத்ததாக பேயர்ஸ் இவருக்கு பேர்ல் ராயல்ஸ் டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் எடுத்தது தான். மார்கோ யான்சன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா டீசெண்டாக இருக்குது. ரிமைனிங் பவுலர்ஸில் பார்த்தோம்னா லியாம் டாசன் பேர்ல் ராயல்ஸ் டீமுக்கு இவர் பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒட்டனேல் பிராட்மேன் இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டில் பவுல் பண்ண 5 இன்னிங்ஸில் டோட்டலாக 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸும் இருக்குது. அடுத்ததாக பேர்ல் ராயல்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் கைட் பார்க்கலாம். பேர்ல் ராயல்ஸ் இந்த சீசனில் இதுவரை 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 5 மேட்சஸில் வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 22 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸில் இருக்காங்க. இவங்களும் அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. இருந்தாலும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா
அப்படியே ட்ராப் ஆயிருக்கு. இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்கில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் தொடர்ச்சியாக 3 போட்டியில் தோல்வியும் அடைஞ்சிருக்காங்க பேர்ல் ராயல்ஸ். அடுத்ததா பேர்ல் ராயல்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஜெசன் ராய், ஜோஸ் பட்லர், விஹான் லூபே. மிடில் ஆர்டரில் டேவிட் மில்லர், மிச்சல் வேன் பியூரன், டான் விலாஸ் அண்ட் ஈவன் ஜோன்ஸ். லோவர் ஆர்டரில் பிரிஜான் ஃபார்டின், லுங்கி இங்கிடி, ஓபன் மெக்காய் அண்ட் டப்ராய் ஜம்சி. அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஜோஸ் பட்லர், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விஹான் லூபே ஆகட்டும், ஜெசன் ராய், இந்த 2 பேருமே ஒரு மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் 2 பேருமே 50 அடிச்சிருக்காங்க. மிடில் ஆர்டரில் மிச்சல் வேன் ப்ரூவன், டான் விலாஸ் அண்ட் ஈவன் ஜோன்ஸ், இந்த 3 பேரும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டேவிட் மில்லர் லாஸ்ட் 5 மேட்ச்சில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருந்திருக்கு. அதிகபட்சமாக 24 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் ஈவன் ஜோன்ஸ் இந்த சீசனில் முதல் வாட்டி ப்ளே பண்ணியிருந்தாரு. பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. லோவர் ஆர்டரில் அந்த 4 பேருமே டீசென்ட் ஃபார்மில் இருக்காங்க. இதில் லுங்கி இங்கிடி, இவர் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே போல் தான் ஓபன் மெக்காயும் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லுங்கி இங்கிடி இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா பவுல் பண்ணிட்டு இருந்தார். அதாவது லாஸ்ட் 5 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஓபன் மெக்காய் இவர் சுமாராக லாஸ்ட் 5 மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணது போக எக்கனாமி ரேட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதிகமான ரன்கள் கன்சிட் பண்ணுறாரு. அது ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக இருக்குது இந்த டீமுக்கு. அடுத்ததா பேர்ல் ராயல்ஸ் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஜெசன் ராய் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே சுமாராக இருக்குது. ஜோஸ் பட்லர் இவருக்கு ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு எதிராக ஒரு மேட்ச்சுக்கு 42 ரன்ஸும், இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 51 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. 2 ஸ்டாட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. விஹான் லோபே 2 ஸ்டாட்ஸும் புவராக இருக்குது. டேவிட் மில்லர் இவருக்கு 2 ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா நல்லா இருக்குது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஒரு மேட்ச்சுக்கு 20 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரிமைனிங் பேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஸ்டாட்ஸ் ரொம்ப சுமாராக இருக்குது. அடுத்ததா பேர்ல் ராயல்ஸ் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு லுங்கி இங்கிடி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் மட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஓபன் மெக்காய் இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு விக்கெட் எதுவும் எடுக்கல. ஹேண்ட்லிக் பிலிக் வாயோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்துலையுமே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இதே கிரவுண்டில் இதே டீமுக்கு தான் அந்த 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஜம்சி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது சுமாராக தான் இருக்குது. பிரிஜான் ஃபார்டின் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு பவுல் பண்ண 3 இன்னிங்ஸில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அதே போல தான் ஈவன் ஜோன்ஸுக்கும் இருக்குது. ஈவன் ஜோன்ஸ் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவராலாக பார்க்கும்போது இவருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபார்ம் பார்த்துடலாம். நேச்சர் ஆஃப் த டெக் பார்த்தோம்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்காக இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்போர்ட்டிங் விக்கெட்டாக தான் இருந்திருக்கு. பேட்டர்ஸுக்கு ஆகட்டும் அதே போல் பவுலர்ஸுக்கும் ஈக்குவல் சப்போர்ட் கொடுத்துருக்கு. மேட்ச் கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங்கில் நான் 74 ரேட் பண்ணியிருக்கேன். பிச் கண்டிஷனுக்கு 14ம் 2 டீமோட பிளேயர் ஏஜுக்கு 15 நான் கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஷியல் ஸ்கோப் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் 18 கொடுத்துருக்கேன். பட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அந்தளவுக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் டாஸ் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணவங்களும் செகண்டாக பேட் பண்ணவங்களும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. டிஃபரன்ஷியல் ஸ்கோப் நல்லா இருக்கிறதால இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த 4 லீக்லையுமே ஜாயின் பண்ணலாம். அடுத்ததாக ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் மேட்ச் அவுட்கம்ஸ் பார்க்கலாம். டீம் ஸ்ட்ரென்த்தில் பேர்ல் ராயல்ஸ் டீம் விட சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. மெயினாக அந்த டீமோட பவுலர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. மேட்ச் அவுட்கம்ஸ் பயஸ்டாக இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு ஃபேவரபுளாக டீம் எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 49 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 32 தான் இருக்குது. ஓப்பனர் செகண்ட் இன்னிங்ஸில் சீக்கிரமாகவே அவுட் ஆயிருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர் வர்சஸ் மிடில் ஆர்டர் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரன்கள் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட 2 பேருமே ஈக்குவலாக ரன்கள் அடிச்சிருந்தாலும் ஸ்லைட்டாக மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் அதிக ரன்கள் அடிச்சிருக்காங்க. 52% மிடில் ஆர்டர் பேட்டர்ஸும் 48% டாப் ஆர்டர் பேட்டர்ஸும் அடிச்சிருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீம் ஃபர்ஸ்ட்டாக
பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அந்த 3 பேர்த்தையும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக அந்த 3 பேர்த்த எடுங்க. மற்றபடி இந்த டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன்லாம் பார்த்து ஸ்மால் லீக்கில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுங்க. இப்போ இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் ஜாஸ் பட்லர் அண்ட் ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ். இதில் ஜாஸ் பட்லர் இந்த போட்டியில் டாப் கேப்டன்சி பிக்காக இருக்கார். இந்த போட்டியில் பார்த்தோம்னா பேர்ல் ராயல்ஸ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் இவரை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். அதுலேயும் சில இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம், நியூ பால் பவுலர்ஸுக்கு இந்த கிரவுண்டில் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு. அது போக ஆப்போனன்ட் டீம்லேயும் பவுலர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். பட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவரை நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் இந்த ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இவரை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். பேட்டர்ஸில் ஜெசன் ராய், ஜார்டன் ஹெர்மேன், டாம் எபல், மிச்சல் வேன் ப்ரூவன். இதில் ஜெசன் ராய் இவர் வந்து டாப் கேப்டன்சி பிக்காக இருக்கார். 11% இவருடைய கேப்டன்சி பர்சன்டேஜ் செலெக்ஷன் இருக்குது. இவர் பார்த்தோம்னா ஷார்ட்ஸில் அந்தளவுக்கு கண்ட்ரோல் இருக்காது, நிறையா ஃபால் ஷாட் ப்ளே பண்ணுவார். அதுவும் இவரும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருப்பார். மோரார்லெஸ் நீங்கள் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மார்க்கோ யான்சனை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த பேட்டிங் கேட்டகரியில் ஜார்டன் ஹெர்மேன் அண்ட் மிச்சல் வேன் ப்ரூவன் 2 பேருமே டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்காங்க. மிச்சல் வேன் ப்ரூவன் இவரை பார்த்தீங்கன்னா 24% தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் பேர்ல் ராயல்ஸ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். ஆல்ரவுண்டர்ஸில் எடன் மார்க்ரம், மார்க்கோ யான்சன் அண்ட் ஈவன் ஜோன்ஸ். இதில் மார்க்கோ யான்சன் இந்த போட்டியில் டாப் கேப்டன்சி பிக்காக இருக்கார். அதிகமான பேர் இவர் தான் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. 61% இருக்குது. இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவரை நீங்கள் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஈவன் ஜோன்ஸ் இந்த டீமோட டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கார். பர்சன்டேஜ் செலெக்ஷன் 25% தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பவுலர்ஸில் லுங்கி இங்கிடி அண்ட் டேனியல் வாரல் இந்த 2 பேரும் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காங்க. இது போக ஒட்டர்னெல் பிராட்மேன் இந்த போட்டியில் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவரை நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணலாம். ஏன்னா இந்த கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சீசன்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் டேவிட் மில்லர், விஹான் லூபே, டப்ரை ஜம்சி அண்ட் ஒட்டர்னெல் பிராட்மேன் இருக்காங்க. டாஸ் பேஸ் பண்ணி இவங்களுடைய பிளேஸை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வின்னர் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. லாஸ்ட் 5 மேட்ச்சில் இது கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. பேர்ல் ராயல்ஸ் டீமில் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 5 மேட்ச்சில் கொடுக்கல. அவங்க டீமோட பவுலிங் யூனிட் சுமாராக தான் இருக்குது. இந்த போட்டியில் அவங்க வின் பண்ணணும் அப்படின்னா லுங்கி இங்கிடி போக மற்ற பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். இந்த போட்டியில் ஒருவேளை பேர்ல் ராயல்ஸ் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஆப்போனன்ட் டீமோட, அதாவது சன்ரைசர்ஸ் டீமோட பவுலிங் யூனிட் நல்லா ஃபேஸ் பண்ணி ஒரு நல்ல டார்கெட்டை வந்து செட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த போட்டியில் வின் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறையா ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.